உழைக்கலைன்னா நமக்கு அந்த உணவை எடுத்துகிட்டு அதை போய் சாப்பிட்ணும்ல. கையை எடுத்து சாப்பிடு, வாயில் எல்லாமே உழைப்பு தான். அதனால் சோம்பேறித்தனங்கிறது ஒரு உச்சக்கட்ட சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா சாப்பிடவே முடியாது. நம்ம சோம்பேறித்தனங்கிறது உழைக்கவே கூடாது, படுத்தே கிடக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சமைக்கிறது கூட ஒரு உழைப்பு தான். நம்ம உணவை உற்பத்தி செய்கிறோம், அது ஒரு உழைப்பு. உற்பத்தி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும், அது ஒரு உழைப்பு. சமைச்சு சாப்பிட்ணும், இது ஒரு உழைப்பு. சமைப்பதற்கு சோம்பேறித்தனப்படுறது, சாப்பிடுவதற்கு சோம்பேறித்தனப்படுறது, அதுக்கப்புறம் சமைப்பதற்கு சோம்பேறித்தனப்படுறது, அப்புறம் அந்த உணவை உற்பத்தி செய்ய சோம்பேறித்தனப்படுறது, அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட உணவை விலை கொடுத்து வாங்குவதற்கு நம்ம ஒரு உழைப்பு உழைக்கணும். உழைச்சா நமக்கு பணம் கிடைக்கும். பணத்தை வச்சு உற்பத்தி செய்யப்பட்ட உணவை நம்ம விவசாயிட்டிருந்தோ அல்லது வியாபாரிட்டிருந்தோ வாங்குகிறோம். அது எல்லாத்துக்கும் உழைப்பு தான். உழைப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிடவே முடியாது, சாப்பிடாமலே செத்து போயிடுவோம். அதனால் சாப்பிடுவதற்கு உழைப்பு தேவை அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல வர முடியும். அதில் ரொம்ப சோம்பேறியாக உணர்கிறவர்களுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்றதே ஒரு கஷ்டமான வேலையாக தெரியும். சாப்பிட்றது ஒரு வேலை. அப்போது சோம்பேறியாக இருக்கிறாங்க பாருங்கள், அதில் ஒரு வகையானதுன்னா நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் உழைக்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு அடிமையாகி சாப்பிட்றது மட்டும்தான் செய்வாங்க, மற்ற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. சமைக்க கூட மாட்டாங்க. யாராவது சமைச்சு தரணும் அல்லது ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றத மட்டுமே செய்கிற சோம்பேறிகள் இவங்க தான் அதாவது சாப்பிட்றதே ஒரு வேலையாக. அதுவே நீ சாப்பிட்றது நீ ஹோட்டலில் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாருமே சமைச்சு தரலன்னு வச்சுக்கோங்க. யாருமே உங்களுக்கு சமைச்சு தரல, நீங்கள் தனியாளாக இருக்கீங்க, ஹோட்டலில் சாப்பிட்றதும் உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது அப்போ ஒரு சோம்பேறித்தனம் வரும். சமைப்பதற்கு சோம்பேறித்தனம். அப்போ சமைக்கிறதுல சோம்பேறித்தனம் வரும்போது உங்களால் உணவே சாப்பிட முடியாத நிலைமை அப்போ தான் வரும். உழைச்சாதான், உணவை சமைப்பதற்காக உழைச்சாதான் உனக்கு சாப்பாடு அப்படிங்கிற அந்த நிலைமை வரும். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா சமைக்கிற வேலை இல்லை. நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலை இல்லை. வீட்டில் யாராவது சமைச்சு கொடுத்துட்றாங்க, இல்லைனா ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அதனால் சோம்பேறியாக இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் சமைச்சு கொடுத்துட்றாங்க, இல்லைனா ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. அதனால் ஒரு சோம்பேறித்தனங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியல, சோம்பேறித்தனத்தை உணர முடியல. அப்போ உணரணும். சோம்பேறித்தனங்கிறது அதோட எல்லையை நீங்கள் உணரணும். என்ன அப்படின்னா சமைக்கிறதே ஒரு உழைப்பு. அந்த உழைப்பை கூட அதுக்கு அந்த சமைப்பது என்கிற அந்த உழைப்பை உழைக்க முடியாத ஒரு சோம்பேறித்தனம். அதை உணரணுன்னா முதல்ல நீ ஹோட்டலில் சாப்பிட்றத நிறுத்தணும். அப்புறம் உனக்கு சமைச்சு கொடுக்குற மற்றவங்ககிட்டேருந்து நீ விலகணும். உனக்கு யாரும் சமைச்சு கொடுக்கக்கூடாது. யாராவது சமைச்சு கொடுத்தா எனக்கு தெரியும், நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சமைச்சு கொடுக்குறத விரும்பாதீங்க. ஹோட்டல்லையும் போய் சாப்பிடாதீங்க. அப்போ தான் தெரியும், அப்போ நம்ம சாப்பிட்ணுன்னா போய் சமைக்கணும், சமைக்கிறது என்கிற அந்த உழைப்பை நம்ம மேற்கொள்ளணும், சமைக்கிற வேலையை செஞ்சால் தான் நம்மளால் சாப்பிட முடியும் அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் உணர்வீங்க. அந்த உண்மையை உணர விடாமல் செய்கிறதுக்கு தான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நீ வேலைக்கே போகலனாலும் சரி, சும்மாவே கிடந்தாலும் உனக்கு பெண்கள் சமைச்சு கொடுத்துட்றாங்க. வீட்டில் பெண்கள் இல்லைனாலும் நீ என்ன பண்ணுற, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற. அதனால் சோம்பேறித்தனத்தினால என்ன ஆகிடும், எனக்கு சாப்பாடு தான் கிடைக்குது, நான் வேலைக்கே போகலனாலும் எந்த வேலை செய்யலைனாலும் எனக்கு பெண்கள் சமைச்சு கொடுத்துட்றாங்க, அல்லது வீட்டில் உள்ள வேலைக்காரங்க சமைச்சு கொடுத்துட்றாங்க. என்கிட்ட பணம் இருக்குது, அது வேறு விஷயம். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாம், ஆனால் நீ வேலைக்கு தினசரி வேலை செஞ்சாகணும். நீ சேமித்து வச்சுருக்க பணத்தை வச்சு நான் எதுவுமே செய்யாமல் நான் வாழ்ந்துருவேன், சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா, உனக்கு சமைத்து கொடுக்குற வேலையாட்கள் அல்லது வீட்டில் உள்ள பெண்கள் அல்லது வெளியில் இவங்கெல்லாம் இல்லைன்னா கூட ஹோட்டலில் போய் காசு கொடுத்து நீ சாப்பிட்ற. அப்போது உனக்கு சோம்பேறித்தனத்தோட உச்சத்தை, அதோட கொடூரத்தை உனக்கு புரியாது. அந்த சோம்பேறித்தனத்தோட உச்சத்தை உன்னால் உணர முடியாது. அப்போது அதோட உச்சத்தை உணரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது. அப்புறம் உன்னுடைய உணவை யாருமே சமைச்சு கொடுக்க நீ விரும்பாத. உன்னுடைய உணவை உன் வீட்டில் உள்ள பெண்களோ அல்லது வேலையாட்களோ உனக்கு சமைச்சு தர்றதை நீ விரும்பாத. அப்போ தான் உனக்கு அப்போ நாம் தான் சமைச்சாகணும், நாம் சமைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் தெம்போடு இருக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அப்போ சமைக்கிற அந்த உழைப்பை மேற்கொண்டால் தான் நம்ம சாப்பிடவே முடியும். உழைச்சா தான் சாப்பிட முடியும். சாப்பிடுவதற்காகவே நம்ம உழைக்க வேண்டியிருக்கிறது, சமைக்க வேண்டியிருக்கிறது. அப்படிங்கிற அந்த இருக்கிற தட்டு கழுவணும், இந்த மாதிரியான வேலைகள் இருக்குல்ல, அதான் சோம்பேறித்தனத்தின் முழுமையை தெரிய விடாமல் உனது அறிவு கண்களை மூடுகிற விஷயந்தான் நீ பெண்களை அடிமையாக பார்ப்பதும், அவர்கள் உனக்கு சமைத்து போடுவதும், அப்புறம் மனிதர்களை உனது உணவை வேலையாட்களை வைத்து சமைப்பதும், அல்லது வழியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. இந்த 3மே கெட்ட பழக்கம். இந்த 3 கெட்ட பழக்கத்திலேருந்து விடுபட்டால் தான் உனக்கு ஒரு உண்மை புரியும். சோம்பேறித்தனத்தின் உச்சம் அது என்ன செய்யும், அது உனக்கான உணவை தடை செய்துவிடும் என்பது உனக்கு தெரியும். உணவு இல்லைன்னா என்ன, உடம்பு பலவீனமாயிடும் அப்படிங்கிற அந்த உண்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த 3 கெட்ட பழக்கங்கள் தான்
காரணமாக இருக்குது. அதனால் கெட்ட பழக்கங்களை தெரிஞ்சுக்கணுன்னாலே ஒரு கட்டுப்பாடு இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு சுய ஒழுக்கம் இருக்குது. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது, நமக்கான உணவை மற்றவங்க சமைக்கக்கூடாது. உன்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிடாத, வேலையாட்களை வச்சு உன்னால் சமைப்பதற்கு உன்னிடம் பணம் இருந்தாலும் அதை நீ பண்ணக்கூடாது. அது கெட்ட பழக்கம். அது மாதிரி உன்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் பெண்களை வச்சு வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து எனக்கு வேலைக்கு சமைச்சு போடாதுன்னு சொல்லாத. நீ உன் உணவை நீ தான் சமைக்கணும். அந்த ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு இருந்தால் தான் ஒரு உழைப்பின் பலன் அது தெரியும். உழைப்பின் நன்மை உனக்கு தெரியும். உழைக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உழைக்கலைன்னா நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது. நம்மகிட்ட பணம் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. நம்மக்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிட முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு கட்டுப்பாடு வேணும். ஹோட்டலுக்கு போகாத, வீட்டில் உள்ள வேலையாட்கள் அல்லது பெண்கள் இவங்களெல்லாம் சமைப்பதற்காக அடிமைப்படுத்தாத.